வணக்கம் பிள்ளைகள். கடைசி வீடியோவில் நாங்கள் இந்த விலையில் விசை பற்றிய தியரி பார்க்குறாங்கள். அதில் விலையில் விசின்ற வகைகள் அதன் பிரியோகங்கள் எல்லாம் நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் கணக்குகள் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த படத்தில் வந்து பாருங்கோ, அந்த விலையில் விசையண்டா என்னன்னு சொல்லி அதை விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னான், ஏன்னா ஒரு பொருளில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் பிரயோகிக்க அந்த விசைகள் எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடிய தனியாக வந்த ஒரு விஷயத்தான் நாங்கள் விலையில் விசை என்று சொல்லி சொல்கிறேன்ண்டு. அதில் முதலாவது படத்தில் பார்த்தீங்களேன்னு சொன்னால், அதில் 3 நபர்கள் வந்து ஒரு வாகனத்தை தள்ளினோம். என்ன ஒவ்வொரு தடவை 3 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளினோம். ஆனால் அவை அந்த 3 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளைகளை வந்து ஏற்படுத்துகிற மொத்த விசை வந்து 9 நியூட்டனாக இருக்க போகுது. ஆனால் அந்த வலது பக்கம் இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா தனி ஒரு நபரே அந்த 9 நியூட்டன் விசையை பிரயோகித்து அந்த வாகனத்தை தள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் அங்கே இடது பக்கத்தில் இருக்கிற வாகனத்தில் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. அது எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடிய மாதிரி வலது பக்க வாகனத்தில் வந்து ஒரு தரால விசை பிரயோகிக்கப்படுது. அப்போ அந்த விசையை நாங்கள் விலையில் விசை என்று சொல்லுவோம். அப்போ இடது பக்க வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 நியூட்டன் விலையில் விசை தாக்குது. அதே நேரம் வலது பக்க வாகனத்திலையும் 9 நியூட்டன் விலையில் விசை தாக்குது. மிக முக்கியமாக வந்து இந்த விலையில் விசையின் திசை நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும். இடது பக்கம் இருக்கிற வாகனத்தில் இடது பக்கம் விலையில் விசை தாக்க போகுது, வலது பக்கம் இருக்கிற வாகனத்தில் வலது பக்கம் விலையில் விசை தாக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அந்த விலையில் விசையின் தொழிற்பாடுகளை 3 விதமாக வழங்கப்படுத்தியிருந்தேன். அதெல்லாம் ஒரு விதம் வந்து அந்த ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தாக்குற விசை கண்ட விலையில் வந்து விலையில் அந்த விசை கண்ட கூட்டுத்தொகை வந்து விலையில் விசைக்கு சாமனாக இருக்கும்னு சொல்லி அதை விளக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்குது பாருங்க. இது ஒரு மேசைக்கு மேலே த்ரொல்லி ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த த்ரொல்லியில் வந்து இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் விசையும் 5 நியூட்டன் விசையும் தொழிற்படுது. ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தொழிற்படுது, ஒரே திசையில் தொழிற்படுது. ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படுது. அப்படி என்ன இந்த விசையின் விலையில் விசையை காண்றதுக்கு நாங்கள் என்ன ஒன்றுமெண்டா இந்த 2 விசையும் கூட்ட வேணும். என்ன அப்போ அந்த 10 நியூட்டனையும் 15 நியூட்டனையும் கூட்டினோம்னு சொன்னால் 10 நியூட்டனையும் 5 நியூட்டனையும் கூட்டினோம்னு சொன்னால் 15 நியூட்டன் வந்து விலையில் விசையாக இருக்க போது இடது பக்கம் அந்த விசையின் திசை வந்து இருக்கும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் அந்த அதே வகையில் தான் இன்னொரு விதமான ஒரு கேள்வி உண்டு. அதாவது நியூட்டன் திராஸ் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி ஒரு கயிறில் வந்து 2 திணிவுகள் கட்டி தொங்கப்பட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா F1 விசையும் F2 விசையும் தாக்குது. அப்போ F1 விசை தாக்குற விசை வந்து ஒரு போலாக இருக்குது, F2 விசை தாக்குறது இன்னொரு போலாக இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதே தியரி தான், ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் தாக்குற விசைகள். அப்போ ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் தாக்குற விசைகள்ன்ற விலையில் காணணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்ட போகிறோம். விலையில் விசைன்ற திசை வந்து கீழ் நோக்கி இருக்க போகுது. இப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போல்ட திணிவு வந்து 100 கிராம்னு தந்திருக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் வந்து என்ன 100 கிராம்னு சொன்னால் அது வந்து ஒரு நியூட்டனுக்கு சமனாக இருக்க போகுது. என்ன அந்நளவாக ஒரு நியூட்டனுக்கு சமனாக இருக்கும். நாங்கள் அந்த என்ன புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 m/s-2 என்று எடுக்கிற படியால் நாங்கள் அதை ஒரு நியூட்டன் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே வந்து அந்த புவியீர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானம் வந்து 9.8 நியூட்டனாக இருக்க போகுது. ஏன்னா புவியீர்ப்பு விசையின் பெருமானம் 9.8 இருக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் பெருமானத்தை வச்சு இதில் செய்திருக்கிறோம். ஏன்னா புவியீர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானம் 10 m/s-2 நாங்கள் கருதினா 1 கிலோகிராம் திணிவுடைய பொருளை தொங்க விடைகளில் வந்து அதில் வந்து 10 நியூட்டன் விசை தொழிற்படும். எப்படி? அதாவது வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானம் 10 m/s-2 கருதினா, அதே நேரம் புவியீர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானம் நாங்கள் 9.8 m/s-2 கருதினோம்டா, அதான் உண்மையான பெருமானம். 9.8 m/s-2 கருதினமாக இருந்தால் அந்த பொருளில் தாக்குற விசையின் பெருமானம் வந்து 9.8 நியூட்டனாக இருக்க போகுது. அப்போ அதை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 100 கிராமாக இருந்தால் ரைட், இப்போ புவியீர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானம் 10 m/s-2 இது கேட்க 100 கிராம் திணிவுடைய பொருளை தொங்க விடையக்கில் வந்து அதில் தாக்குற விசையின் பெருமானம் வந்து 1 நியூட்டனாக இருக்க போகுது. அப்போ உண்மையான பெருமானம் வந்து எவ்வளவு 9.8 m/s-2 தானே. அப்படியா இருந்தால் 100 கிராம் பொருளை வந்து நாங்கள் தொங்க விடையக்க அதில் தாக்குற விசையின் பெருமானம் வந்து 0.98 நியூட்டனாக இருக்க போகுது. அப்போ ஒரு பொருளில் வந்து 0.98 நியூட்டனாக இருந்தால் ரெண்டு பொருளும் வந்து ஒரு 1 கிலோமீட்டராக தொங்குது தானே, ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில். அப்போ அதில் தாக்குற விலையில் விசையை காண்றதுக்கு நாங்கள் அது 2 விசையையும் என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். இது சரியான கவனமாக இருக்கணும்.
எக்ஸாம்களுக்கும் கணக்கு விதைக்கில் வந்து கேள்வி திரையக்கில்லை. நாங்கள் வளமையாக புவியீர்ப்பு ஆற்றல் உள்ள பெருமானத்தை அன்னளவாக 10 மீட்டர் செகண்ட் -2 எடுத்துக்கொண்டு கணக்கு செய்கிற நாங்கள். ஆனால் சில கேள்விகளும் மென்ஷன் பண்ணியிருப்பான். புவியீர்ப்பு ஆற்றல் உள்ள பெருமானம் 9.8 மீட்டர் செகண்ட் -2 கொண்டு கணித்தில் செய்யுங்கன்னு சொல்லி தந்தாங்கன்னா நாங்கள் அப்படி தான் செய்யணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கலையே 1 கிலோகிராம்னா 10 நிமிடம்னு சொல்லி படித்து பழகி போடுது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். சரி, அடுத்ததாக வந்து அந்த விளையல் விசைன்னு 2வது பற்றினா பார்ப்போம். இந்த விளையல் விசைன்ற ஒரு பற்றினை ஏற்கனவே ஒழுங்கப்படுத்தினான் தானே. அடுத்த 2வது பற்றி இது வந்து அந்த ஒரே நேர்கோட்டில் அந்த எதிரெதிர் திசைகளில் தாக்குற விசைகண்ட விளையலை காணணுமெண்டா என்ன செய்யணுமென்றதை விளக்குற மாதிரி தான் இந்த பற்றின இருக்குது. அது நாங்கள் ஏற்கனவே தியரி கிளாஸில் கூட விளங்கப்படுத்தினான். ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசைகளில் 2 விசை தாக்குமெண்டா அந்த விசைகளில் விளையலை காண்றதுக்கு அந்த 2 விசையிலையும் கூடின விசைன்ற பெருமானத்திலேருந்து குறைஞ்ச விசைன்ற பெருமானத்தை கழித்து பார்த்தா அந்த விளையல் விசைன்ற பெருமானம் வரும். அந்த விளையல் விசைன்ற திசை வந்து எந்த பக்கம் கூடின விசை தாக்கிக்குதோ அந்த விசைன்ற திசை வழியே இருக்கும். ஏற்கனவே தியரி கிளாஸில் விளங்கப்படுது. இது அதை விளக்கக்கூடிய மாதிரி ஒரு படம் தான் இதில் காட்டியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடது பக்கம் என்ன சோப்பி டிஷர்ட்டு போட்ட ஆக்கள் வந்து 4 பேர் தலா ஒரு ஆள் வந்து 4 நியூட்டன் படி விசையை கொடுத்து லிக்கணும். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் அவை ஆளுக்கு தலா 5 நியூட்டன் விசையை கொடுத்து லிக்கணும். அப்படி பார்க்கல இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 4 நியூட்டன் படி 4 பேரும் 16 நியூட்டன் விசை இடது பக்கம் நோக்கி பிரியோகிக்கணும். வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் 5 நியூட்டன் விசை படி 4 பேரும் வந்து 20 நியூட்டன் விசை வந்து வலது பக்கம் நோக்கி பிரியோகிக்கணும். அப்போ இந்த விளையல் விசையை காணணும்னா நாங்கள் கழிக்க போகிறோம். வேணா கழிக்க வேணும். வலது பக்கம் 20 இடது பக்கம் 16 கழிச்சா வந்து 4 நியூட்டன். அப்போ 4 நியூட்டன்ன்றது விளையல் விசையாக இருக்கும். இந்த திசை அங்கே இருக்க போதுன்னு சொன்னால் பச்சை டிஷர்ட்டுக்காரங்களோட பக்கம் இருக்கும். பச்சை டிஷர்ட்டுக்காரங்களோட பக்கம் தானே கூட விசை இருக்குது, 20 நியூட்டன் தாக்குது. அப்போ அந்த பக்கம் வந்து 4 நியூட்டன் வந்து விளையல் விசையாக தொழிற்பட போகுது. சரிதானே? இதே பற்றின விளக்கக்கூடிய மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது பாருங்கோ. அந்த மேசைக்கு மேலே இருக்கிற த்ரொல்லியில் வந்து இடது பக்கம் 20 நியூட்டனும் வலது பக்கம் 10 நியூட்டன் விசையும் தாக்குது. அப்போ விளையல் விசையை காண்றதுக்கு 2 விசையும் கழிக்கணும். 20லேருந்து 10 கழிச்சோம்னா 10 நியூட்டன். அந்த விளையல் விசை என்ற திசை வந்து எங்கே இருக்க போகுதுன்னு சொன்னால் பருமனில் பெரிய விசை எங்கே இருக்குதோ அந்த பக்கம் இருக்கும். இப்போ பருமனில் பெரிய விசைன்றது 20 நியூட்டன் விசை, அது இடது பக்கம் தாக்குது. அப்போ இடது பக்கம் 20 நியூட்டன் விளையல் விசையாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த 3வது பட்டன் விளையல் விசையில், அதாவது வந்து ஒன்று சமாந்தரமாக தொழிற்படுற விசை கண்ட விளையலை காண்றதுக்கு அந்த 2 விசையை நாங்கள் கூட்ட வேணும். அந்த விசைகள் தாக்குற திசையிலே அந்த விளையல் விசை என்ற பெருமானம் இருக்கும். இதில் பாருங்கோ 10 நியூட்டனும் 5 நியூட்டனும் ஒன்று சமாந்தரமாக 2 விசை தாக்குது. அப்படின்னா அந்த விளையல் விசையை காண்றதுக்கு நாங்கள் அந்த 2 விசையையும் கூட்ட வேணும். 10 நியூட்டனும் 5 நியூட்டனும் 15 நியூட்டனாக இருக்க போது விளையல் விசை இடது பக்கம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா பிள்ளைகள், இதோட இது முடியுது. இது தொடர்பான பயிற்சி வினாக்கள் வந்து இந்த முகப்புத்தகத்திலையும் மற்ற இந்த அறிவமுது யூடியூப் சேனல்லையும் நான் தொடர்ந்து போட்டு கொண்டிருப்பேன். இதே போன்று ஏனைய அலகுகளுடைய வீடியோக்களும் போடுவேன். தொடர்ச்சியாக பார்க்க விரும்புகிறார்கள் அந்த முகப்புத்தக பக்கத்தினுடைய பேஜை ஃபாலோ செய்து வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.